இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாகியலட்சுமி மகாசங்கமம் பல நாளாக ஓடிட்டு இருக்கு. ரொம்ப நாளாக மகாசங்கமம் ஓடி இப்போ கடத்தில் பாகியலட்சுமி என்ன கதை இருந்துச்சுன்னா நமக்கு மறந்துடுவோம் போகலாம், அந்த மாதிரி கதை போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தவொன்னா இப்போ பாட்டி புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மாறி புலம்புறாங்க, வடிவு புலம்புறாங்க. என்னன்னா எங்கள்கிட்ட அட்லீஸ்ட் சொல்லியிருந்தா இப்படி ஒருத்தனை பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை இந்த கல்யாணத்தை எனக்கு கண்டிப்பாக விருப்பம் இல்லை, இந்த கல்யாணத்தை எனக்கு கட்டாயப்படுத்தினா அந்த வீட்டை விட்டே ஓடிடுவேன், ஏதோ ஒன்று சொல்லியிருந்தா என் புருஷன் அடித்தாலும் பரவாயில்ல மிதிச்சாலும் பரவாயில்லன்னு சண்டை போட்டு அவளை ஒத்துக்க வச்சுருப்பேனே அப்படிங்கிறாங்க. ராஜி பண்ண மிகப்பெரிய தப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எதையுமே சொல்லாமல் யார்கிட்டையுமே சொல்லாமல் ஒரு தடவை கூட கேட்டு பார்க்காம ஓடி போனதான். ஸோ இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இப்போ கோமதியெல்லாம் சொன்னாங்க. கோமதி எனக்கு பாண்டியனை பிடிச்சிருங்கிறத வீட்டில் சொல்லி வீட்டில் ஒத்துக்கலைங்கிற பட்சத்தில் கிளம்புனாங்க. சரி ஓகே. ஆனால் இங்கே இவங்கள்ட்ட எதையுமே சொல்லலை, பேசலை, கொல்லலை, எதுவுமே பண்ணல. கல்யாணத்துக்கு பூம் பூம் பண்ண மாதிரி தலையாட்டிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போகும்போது தான் இன்னும் பெரிய பிரச்சனையாயிடுது. ஸோ இப்போ இந்த சமயத்தை கல்யாணத்துக்கு ஒத்துக்காமலே முதல் நாளே கிளம்பிடுதான், அப்பவே கிளம்பிடுதான். அது என்ன கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கிளம்புறது அப்படின்னு பல கேள்விகள் நமக்கு வர ஆரம்பிச்சிருது. ஸோ இப்போ இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாத்தையும் கேட்டு கோமதி என் பிள்ளைய பணையம் வச்சிருக்கேனேங்கிறாங்க. அம்மா நீ பேசாதம்மா, தயவு செஞ்சு நீ பண்ண காரியத்துக்குலாம் ஒரு ஓனர்ஷிப்பே எடுத்துக்கிறது இல்லை, எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் இப்போ மற்றவங்க மேலே பழிய தூக்கி போட்டு வாயை கூட திறக்கிறது இல்லைன்னு நமக்கே கடுப்பாக இருக்குது கோமதியை பார்த்தா. ஸோ இப்போ கோமதி அங்கே நின்றுட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் புலம்பிகிட்டு இருக்கிற சமயத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இப்போ கிளம்பிட்டாங்களாம், வந்துகிட்டே இருக்காங்க, குன்னக்குடி கிட்டக்க வந்துட்டாங்க அப்படின்னு ஷாக்கிங்கான நியூஸை இப்போ மீனா சொல்கிறாங்க கோமதிக்கு. இன்னமும் அவங்க பயம் அதிகமாகிடுது. இப்போ கோபியும் ராதிகாவும் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டாங்க. கோபி, ராதிகா, இனியா 3 பேரும். அவருக்கு ஆஃபீஸ் இருக்குது, ஓன் பிஸ்னஸ், நிறைய நாள் லீவ் எடுக்க முடியாது, போனோடனே அவர் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால தான் நான் கூட 2 நாள் லீவ் எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க ராதிகா. எந்த பிஸ்னஸ்மா, உங்கள் புருஷன் அதை போன மாதமே வித்துட்டாரு, அதுக்கப்புறம் ஜாலியாக கிளம்பி இங்கே வந்துட்டாரு, எத்தனை நாளும் இங்கே கிடக்கிறாரு அப்படிங்கிறத நமக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு தெரியல பாவம். அதை தான் கோபியும் யோசிக்கிறாரு. அங்கே போனால் நம்ம வேற ஆஃபீஸ் இல்லைங்கிறத வேற கேட்பானுங்களே, நம்ம வேற நடிக்கணுமே, ட்ராமாலாம் போடணுமேனு யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே அவளை பற்றி யோசிக்காதீங்க, வந்துருவா கண்டிப்பாக நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்னா. அவள் இதுக்கப்புறம் வந்தான்னா வராட்டி என்ன அப்படின்னு கோவப்பட, அவள் வரமாட்டான்னு எனக்கு தோணுதுன்னு வடிவு சொல்ல, அதை பற்றி பேசவே வேணாம், அவளை பற்றி யாரும் பேச வேணாம், நீங்கள் கிளம்புங்க வாங்க அப்படின்னு கிளம்புறது கூப்பிட்டு போய் வாசலில் நிற்க வச்சுட்டாங்க. அப்போ அந்த சமயத்தில் சரவணனை வேலை முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தவரை பைக்கில் கொண்டு விட்டுருக்காரு செந்தில். ஸோ செந்தில் சரவணன் 2 பேர் நிற்கிறாங்க. அதே சமயத்தில் பாண்டியனை வந்துட்டார். கடையில் அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு செந்திலுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ கோமதிக்கு பீதி ஆகிடுச்சு, ஏன்னா வரப்போகிறாங்க கதிரும் ராஜியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வேற திரும்பி வேற சொல்கிறாங்க எல்லாம் நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கோ மீனா அப்படின்னா, நான் வேண்டிக்கிட்டா மட்டும் எல்லாம் அப்படியே கரெக்டாக நடந்துடும், ஏன் நீங்கள் வேற அப்படின்னு அவங்க வேற பயந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் எப்படி வந்தீங்க, எப்படி போக போகிறீங்க அப்படின்னு கேட்டால் கோபியும் ராதியாவும் காரில் தான் வந்தோம், காரில் கிளம்புறோம் அப்படிங்கும்பொழுதே இனியாவுக்கு அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க. ஒழுங்காக வீட்டில் அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு நடந்துக்கணும், இந்த மாதிரி எதையும் பண்ணக்கூடாது, இவ்வளோ பெரிய சோகமான ஒரு கஷ்டமான விஷயத்த வழியை அப்பா அம்மா கொடுத்துடக்கூடாது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கார் நிற்குது. அது முதல்ல அந்த கோபி ராதியாவோட காராக இருக்கும்போது பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா காரை விட்டு முதல்ல எழில் இறங்குறான் அப்படிங்கிற மாதிரி கோபி பார்க்க, அடுத்து பாக்கியா இறங்குறத பார்த்து கொடுன்னு இனியா ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு, அம்மா நீ எங்கம்மா நீங்கம்மா இந்த ஊருக்கு வந்த, நீங்கள் கிளம்பிட்டீங்க சென்னைக்கு போயிட்டீங்கன்னு அமிர்தாக்கா சொன்னாங்க, அப்பவே கிளம்பிட்டோம் நாங்களே, என்ன நடக்குதுங்க அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்கும் போதே திருது எல்லாரும் முழிக்கிறாங்க. இவங்க யாருன்னு எல்லாரும் கேட்கும் பொழுது இவங்க தான் இனியாவோட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. ஸோ இனியாவோட அம்மாவா அப்படின்னா அவங்க ஒரு ஷாக்காக. அந்த சமயத்தில் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா மீனா, ஐயோ அந்த பொண்ணு என்ன அம்மான்னு சொல்லி ஓடுது, சொந்தக்காரங்க போல், இப்போ எல்லா பழியும் அவங்க மேலே வேற விழப்போகுது, கடைசியில் எல்லா தலையும் உருள போகுது, கடைசியில் உங்களும் பாவம் நமக்கு ஹெல்ப் பண்ண அவங்க வீட்டில் கஷ்டப்பட போகிறாங்க, ஏன் இப்படி பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே இப்போ எதுக்குமே பதில் இல்லை, கோமதிக்கு பதிலே இல்லை, கோமதி திருன்னு முடிச்சுட்டே இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த குடும்பமே, இந்த 2 சைடு குடும்பம் அப்படியே ரோட்லேயே நின்றுட்டு இருக்கும் பொழுது இப்போ ராஜி காரை விட்டு இறங்குறாங்க. ஸோ ராஜி காரை விட்டு இறங்கினோடனே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. உடனே எல்லாரும் ஓடி வந்துட்டியாமா, எங்கம்மா போனேன், எங்களை தவிக்க விட்டு போயிட்டியாமா, கஷ்டப்படுத்திட்டியாமா அப்படின்னு பாட்டியிலேருந்து எல்லாரும் குடுன்னு ஓடி வராங்க. ஓடி இப்போ பாசமாக தான் முதல்ல ஓடி வராங்க, ஏன்னா காணாமல் போன பிள்ளை கிடச்சிருச்சுங்கிறது தான் அவங்களுக்கு முதல்ல பெருசாக இருக்குது. எல்லாம் என்னென்ன எங்கடா போன சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, கல்யாணத்தை விருப்பம் இல்லைன்னா எங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது குனிஞ்சு பார்த்தா கழுத்தில் புது தாலியை பார்த்துட்டாங்க. அப்படியே பாட்டி ஷாக்காக இந்த பக்கம் டக்குன்னு ஓடி வந்த வடிவை அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா பலார்னு வைக்கிறாங்க. வச்சுட்டு என்ன நினச்சிட்டு இருக்க மாட்டல, என்ன காரியத்தை பண்ணியிருக்க, எவ்வளோ மோசமான காரியத்தை பண்ணியிருக்க அப்படி இப்படின்னு பண்ண. இந்த பக்கம் குமரவேல் வேற உனக்காக கல்யாணத்துக்கு அத்தனை பேர் எல்லாம் நாயா பேயா அலைஞ்சு திரிஞ்சு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு பார்த்தா ஓடி போயிருக்க, எல்லாத்தையும் காயப்படுத்திட்டு போயிருக்க, எவ்வளோ மோசமான விஷயத்தை நீ பண்ணியிருக்க, என்ன உன்னை கல்யாணம் பண்ண எங்கே இருக்கான், உள்ளதான் இருக்கானா, பயந்து நடுங்கிட்டு இருக்கானா, வெளில வாடான்னு கத்திட்டு இருக்காங்க. ஒன்று இந்த சமயத்தில் கொஞ்சம் பேசாமல் இருங்க, என்ன நினச்சி நான் சொல்கிறேன் அப்படின்னு பாக்கியா சொல்லும் பொழுது உடனே
யாரும் அது கேட்குற மாதிரியே இல்லை. இதில் வேறு அப்பா அப்படின்னா நீ என் பொண்ணும் கிடையாது, நான் அப்பாவும் கிடையாது. இன்னொரு தடவை அந்த பேரே சொல்லாத, எல்லாரையும் அவமானப்படுத்தி என்னென்ன வார்த்தைங்க பேசினாங்க தெரியுமா, எவன் கூடயே ஓடி போயிருக்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே காரை விட்டு கதிர் இறங்குறாரு. கதிர் இறங்குறத பார்த்தோன்னா பகீர்ன்றுச்சு. இப்போ இந்த பக்கம் பாண்டியனுக்கு ஷாக்காகி அவர் பார்க்குறாரு. இந்த பக்கம் வந்து அவங்க 2 பேரும் கிட்ட வந்து நின்ன உடனே வந்து இப்போ பழனி வரைக்கும் ஒன்றும் புரியல. என்ன மாப்பிள்ளை நீ எதுக்கு இவ கூட வர, நீங்கள் என்ன 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா நிற்கிறீங்க, இல்லை பக்கத்து மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி நிற்கிறீங்க, கல்யாணம் எதுவும் பண்ணிட்டீங்க, நீ இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டியா அப்படின்னு அவர் ஷாக் ஆகிறார். அவருக்கு ஒன்றுமே புரியல. ஷாக் ஆன உடனே உடனே எல்லாரும் வந்து இன்னமும் கோபப்பட ஆரம்பிச்சாங்க. அடா பாவி அப்படின்ட்டு இப்போ ஓடி வந்து இப்போ அடிக்க வராரு கதிரை குமரவேல். எடா பாவி, என் பொண்ணை எங்கள் வீட்டு பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணுறது கூட்டு போனியடான்னு கையை ஓங்க வர, அதுக்குள்ளே செந்திலும் சரவணனும் ஓடி வந்து கையை தடுத்துறாங்க. என் தம்பி மேலே கை வச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்லிடுறாரு. அந்த மனுஷன் பாவம். முதல்ல செந்தில் ஓடி போய் கல்யாணம் பண்ணார். இப்போ கதிருக்கு அவங்க அம்மாவே வந்து இவரை பற்றி யோசிக்காமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பல பிரச்சனைகள் அவர் மனுஷன் வாழ்க்கையில் வரப்போகுது. ஸோ இப்போ உடனே இப்போ டக்குன்னு வந்து தடுத்து நிறுத்தி கையெல்லாம் பிடிச்சி சண்டையை வந்து வேணான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவனை அடித்து கொள்ளுகடா அப்படின்னு வராரு. இந்த பக்கம் சக்திவேல் வேறு வந்துட்டு வந்து எங்கள் வீட்டு பொண்ணுக்கு இவ்வளோ விவரம்லாம் கிடையாது, இவனுக்கு தான் வேணே பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு வந்து குமரவேல் சொல்லிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு வந்து சக்திவேல் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் வந்து என்ன தெரியுமா, யாரோட பிளான் தெரியுமா, பின்னாடி வெள்ளை சட்டை போட்டு நிற்கிறானே அந்த பாண்டியா கரெக்டாக செஞ்சுட்டல, உங்கள் வீட்டு பொண்ணு உங்கள் வீட்டு பையன் ஓடி போய் கல்யாணம் பண்ணால் நான் கிண்டல் பண்ணதுக்காக ஏதேதோ பேசி எங்கள் வீட்டு பிள்ளைய மயக்கி, இது போன வாரம் நடந்தது, ஒரு மாதம் கூட ஆகல, ஒரு மாதத்தில் மயக்கிட்டாங்களா, மயக்கி கல்யாணத்தை வந்து கூட்டு போய் ஏதோ வந்து கல்யாணத்தை பண்ணிட்டீங்க, எப்படி அப்படிலாம் நடந்துக்க முடியுது, எவ்வளோ கேவலமாக இருப்ப, நீ ஒரு நல்ல மனுஷன் நினச்சண்டா, நீ வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது அப்போ தானே தெரிஞ்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் இவங்க வேற இப்போ எங்கள் அப்பாவை பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படிங்கிறாரு கதிர். அப்போ அந்த சமயத்தில் வந்து மாற்றி கைகலப்பாய் அடிதடியாகி மாற்றி இவங்க அவங்கள அடிக்க அவங்க இவங்கள அடிக்கன்னு எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அப்படியே கோமதி ஹாரோ ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற பேன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அழுதுகிட்டு. ஆனால் வந்து அவங்களுக்கு வேறு எதுவும் வார்த்தையும் வரல, ஏன்னா எதுவும் பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க அவங்க. இப்போ டக்குன்னு எல்லாரும் நிறுத்துங்க அப்படின்னு கத்துனாங்க. யாராது அப்படின்னு பார்த்தா பாக்கியா மேடம் நான் சொல்கிறது என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணுமா வேணாமா அப்படின்னு. இவங்க எப்படி இவனுங்க முன்னாடியே போயிட்டானுங்க திருச்செந்தூருக்கு, கதிர்லாம் முன்னாடியே போயிட்டாங்க. அதே இடத்துக்கு எப்படி ராஜி போனான் அப்படிங்கிற கேள்வி வருது. நீ வர சொல்லிட்டியாடா நீ முன்னாடி போயிட்டு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறத கேளுங்க, நாங்கள் வந்து அங்கே போகும்போது கோமதி எனக்கு தெரியும், கோமதி என் சமையலுக்குலாம் ஹெல்ப் பண்ணாங்க, ஒரு வேலையாக திருச்செந்தூருக்கு வந்தேன். அங்கே எல்லோரும் ஒன்றா தான் இருந்தோம், ஒன்றா சமைச்சோம், எங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அக்கா தங்கச்சி மாதிரி சகோதரி மாதிரி பழகிட்டோம் நாங்கள். இவங்க ஊருக்கும் கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் திடீர்னு காலில் பார்த்தா கதிர் இங்கே பார்த்தேன், கதிர் இந்த பொண்ணோட அங்கே நின்றுட்டு இருந்தான். பார்த்தா எங்கள் ஒருத்தர் விரும்புகிறோம், நாங்கள் கல்யாணம் பண்ண வந்தோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் வந்து கோமதியோட பையனும் பொண்ணும் ஆச்சே, வேறு வழி இல்லையே, இவங்க 2 பேரும் சாரி பையனும் அவங்க மருமகளும் ஆச்சே, இவங்க 2 பேரும் ஓடி வந்துட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் வந்து அவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புகிறதா தான் சொன்னாங்க, யாரையும் கடத்திட்டு வரல, யாரையும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் ஷாக் ஆகிடுறாங்க. திருப்பி அடிக்க வேற வராங்க. குமரவேல்லேருந்து எல்லாரும் பிளான் பண்ணிட்டியா, குடும்பத்தை கெடுக்கிறதே வேலையாக வச்சுருக்கீங்களா நீங்கள் எல்லாருமே அப்படின்ட்டு. கோமதி அப்போ மட்டும் ஒரு வார்த்தை, நாங்கள் ஒன்றும் அப்படியெல்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே வந்து தெரியுமே உங்களை பற்றி, உங்களாம் பற்றி தெரியாதா அப்படின்னு திருப்பி கோவப்படுறாரு சக்திவேல். உடனே முத்துவேலும் வந்து நீ எல்லாம் என் பிள்ளையா கிடையாது, யாரை எனக்கு பார்த்தாலே வெறுப்பாக இருக்கோ அவங்க குடும்பத்தோட இருக்க பையனோட ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருக்கே அப்படின்னு அவர் கோவப்படாது. இதெல்லாம் யார் பண்ணா, நீயே பண்ணியா, அப்போ உங்கள் அப்பா இல்லைனா நீயே பண்ணியா அப்படின்னு சக்திவேல் கேட்குறாங்க. பாடுறா எல்லாரும் சொல்லுடா அப்படின்னு சரவணன் கேட்கும்பொழுது அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறாரு கதிர். அதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஷோஸ் பாகியலட்சுமி மகாசங்கமம் பல